யானை தந்தங்களை வெட்டுவது எப்படி, யானையை சுடுவது எப்படி என்றெல்லாம் அறிவிக்கப்படாத சட்டங்களுக்கிடையே அத்துமீறல்கள் நடந்தபோது சேவிக்கவுண்டரிடம் முறையான பயிற்சியை பெற்றார் வீரப்பனார் அவர்கள். யானை வேட்டைகளுக்கு பிறகு சந்தன மரங்கள் 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவியிருப்பதை அப்பாவி மக்கள் ஒரு வயிற்று சோறுக்காக வெட்டினார். பெரிய பண்ணை முதலாளிகள் அந்த வெட்டிய சந்தன மரங்களை ஏழை மக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டார்கள். வீரப்பனார் அடிக்கடி அந்த காடுகளில் போயிட்டு வருகிற போது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அழகான இளந்தேவதையாக தென்பட்டிருக்கிறாள் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி இணைந்ததற்கு பிறகுதான் பல்வேறு சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. நிறைமாத கர்ப்பிணியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வைத்து கொண்டிருந்தால் உடல்நலத்திற்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று தன் மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு கடந்த பாசம் வைத்த வீரப்பனார் அவர்கள் சொந்த ஊரான நெருப்பூருக்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி சிங்காபுரத்திலே கொண்டு வந்து விட்டு வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் தன்னுடைய மனைவிகளை ஓரிடத்தில் உட்கார வைத்துவிட்டு சுமார் 150 பேர் கொண்ட படையோடு ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு தன் பொருள் தேவைகளுக்காக பண தேவைகளுக்காக அங்கிருந்து வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் இன்னும் பிற தோழர்களும் வெளியில் சென்று விட்டார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்திய இந்திய துணை இராணுவ படையும் அதிரடிப்படையும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். அதிலே வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பாப்பம்மாளும் கைகோர்த்து காடுகளுக்குள் கண்மண் தெரியாமல் ஓடுகிற சூழல். முத்துலட்சுமி கெத்தேசாலை நோக்கி அவர் பயணிக்கிற போதுதான் கெத்தேசாலனுடைய கிராம மக்கள் ஒரு 6 பேர் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமியை பார்த்து காட்டி கொடுக்கிறார்கள். பாப்பம்மாள் தப்பி ஓடி கிழக்குப்புறமாக போய் பல கிலோமீட்டர் பசி அறியாது களைப்பு தெரியாமல் ஓடி செங்கப்பாடிக்குள் நுழைந்து உதவி கேட்கிற நேரத்தில் அங்கே இருந்த கர்நாடக அதிரடிப்படையினர் பாப்பாத்தியை கண்டதும் புறமுதுகிலே சுட்டு நிறைமாத கர்ப்பிணியை உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழ் அன்பு உள்ளங்களுக்கு பணிவான வணக்கம். எத்தனையோ சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட என் வாழ்வில் 2 கலந்து நான் உயர்ந்து நிற்பதற்கு இன்றும் உறுதுணையாய் இருக்கிற மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்களுடைய காடுகளில் நடந்த சம்பவங்களை பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பேச இருப்பது வீரப்பனார் படையில் பெண்களும் இருந்தார்களா என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதை பற்றித்தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். முதலாக வீரப்பனார் அவர்கள் காடுகளில் வேட்டையாடுகிற போது எந்த பெண்களையும் அவர் வைத்து கொண்டதில்லை. குறிப்பாக ஒரு 23 வயது வரை சேவிக்கவுண்டரிடம் பயிற்சி பெற்றதற்கு பிறகு யானை தந்தங்களை வெட்டுவது எப்படி, யானையை சுடுவது எப்படி என்றெல்லாம் அறிவிக்கப்படாத சட்டங்களுக்கிடையே அத்துமீறல்கள் நடந்தபோது சேவிக்கவுண்டரிடம் முறையான பயிற்சியை பெற்றார் வீரப்பனார் அவர்கள். அந்த காலங்களில் வேட்டையாடுதல் மட்டுமே அவருக்கு மூலதொழிலாக இருந்ததால் பின்னணியில் எந்த பெண்மணிகளும் இருக்க வாய்ப்பில்லை. பிறகு யானை வேட்டைகளுக்கு பிறகு சந்தன மரங்கள் 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவியிருப்பதை அப்பாவி மக்கள் ஒரு வயிற்று சோறுக்காக வெட்டினார்கள். பெரிய பண்ணை முதலாளிகள் அந்த வெட்டிய சந்தன மரங்களை ஏழை மக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டார்கள். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் 1 கிலோ சந்தனக்கட்டை 200 ரூபாய் என்றால் இவர்களுக்கு கொடுப்பதோ வெறும் 20 ரூபாய் என்கிற அளவில்தான் அன்றைக்கு சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது. 20 ரூபாய் கிடைத்தாலே போதுமான அது என்கிற நிலையில் இருந்த அப்பாவி மக்கள் தினந்தோறும் காடுகளுக்குள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பல கிலோமீட்டர்கள் நடந்து தலை சுமையாய் தூக்கி வந்து 20 ரூபாய்க்கு வேலை செய்கிற இந்த அவல குடும்பங்களை கண்டறிந்த வீரப்பனார் அவர்கள் அங்கே கடினப்பட்டு கொண்டிருந்த அப்பாவி மக்களிடத்திலே பேசுகிறார். சந்தன மரங்கள் வெட்டினால் என்னிடம் தாருங்கள், உங்களுக்கு உரிய மதிப்பு விலையை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் 180 ரூபாயை மக்களுக்கு கொடுத்துவிட்டு 20 ரூபாயை தனக்கு செலவுக்கு வைத்து கொண்டு சந்தன மரங்களை வாங்கி ஒரு இடைத்தரகரை போல
காடுகளில் வெட்டி அந்த மரங்கள் கேரளா, கோவை போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுது நூற்றுக்கணக்கான பெண்கள் சந்தன மரங்களை தேடி 6000 சதுர கிலோமீட்டர்களிலும் அலைந்தார்கள். அப்போவெல்லாம் அவர்கள் கூட்டாளிகளாக கருதப்படவில்லை. 1989களில் சிங்காபுரம் வனப்பகுதிக்குள் வீரப்பனார் சில காலம் தங்கியிருக்க வேண்டிய சூழல். சிங்காபுரம் காடு என்பது அவர் பிறந்த கோபிநத்தம் செங்கப்பாடியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்று படுக்கைக்கும் பக்கத்தில் காவிரி ஆற்றின் கிழக்கு புறத்தில் அமைந்திருக்கிறது தான் அந்த அழகிய மலை கிராமமான சிங்காபுரம். சிங்காபுரத்தில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஆடு மாடுகளை வனத்திற்குள் மேய்ப்பதை தொழிலாக கொண்டும் மற்ற நேரங்களில் மீன்பிடித்தல் தொழிலிலும் அவர்கள் ஈடுபட்டு மீன்பிடித்து அதை கருவாடாக்கி வெளிச்சந்தைகளுக்கு அனுப்புவதுமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் சிங்காபுரத்தில். வீரப்பனார் அடிக்கடி அந்த காடுகளில் போயிட்டு வருகிற போது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அழகான இளந்தேவதையாக தென்பட்டிருக்கிறாள் முத்துலட்சுமி. பலமுறை அந்த உருவத்தை பார்த்து சிலாகிதம் அடைந்த வீரப்பனார் அவர்கள் எப்படியாவது இந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்தாக வேண்டும், அந்த இளம் பருவத்து பைங்கிளி இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஆடு மாடு மேய்ப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணிடம் காதல் மோகத்தை வெளிப்படுத்துகிறார். முத்துலட்சுமி சற்று வெக்கம் கலந்த பயத்துடன் மறுதளிப்பதைப் போல நடித்தார். அவருடைய தந்தையரான பூசாரியிடம் பலமுறை பெண்கோட்டும் கொடுக்காத ஒரு சூழலில் தாய்மாமனும் பொன் தர முடியாது என்று மறுத்த சூழலிலும் அத்துமீறி முத்துலட்சுமியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் தூக்கிச் செல்ல வேண்டும் என்றுதான் அவர் கருதினார். ஆனால் பூசாரி ஒரு காலகட்டத்தில் மனம் இறங்கி, நான் மனமுடித்து தருகிறேன் எனது மகளை என்று சொல்லி மனமுடித்து கொள்கிறார் அடர்ந்த வனப்பகுதிக்குள். 1 மாத காலம் சிங்காபுரத்திலிருந்து ஒகனேக்கல் வரை இருக்கிற பல கிராமங்களுக்கு திருமணத்திற்காக பல பேருக்கு மாமிச விருந்துகள் வனப்பகுதிக்குள்ளேயே நடந்தது. அப்படித்தான் முதலாக வீரப்பனார் படையில் முத்துலட்சுமி தன்னை இணைத்து கொண்டார். முத்துலட்சுமி இணைந்ததற்கு பிறகுதான் பல்வேறு சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டரான தினேஷ் படுகொலை, அவருடன் சேர்ந்து 6 பேர் படுகொலை. அதற்கு பிறகு கர்நாடகத்தினுடைய மைசூர் மாவட்ட வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களுடைய கொடூர மரணம் போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் மரியாதைக்குரிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்கள். அவர் வீரப்பனார் படையில் இணைந்ததற்கு பிறகு ஒரு குடும்பத் தலைவியாக மட்டும்தான் வீரப்பனாருடன் இணைந்து பயணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இவ்வாறான சூழலில் அவர் திருமணமாகி ஓராண்டுகளுக்குள்ளாயே நிறைமாத கர்ப்பிணி என்கிற அந்தஸ்தை அடைகிறார். பிறகு நிறைமாத கர்ப்பிணியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வைத்து கொண்டிருந்தால் உடல்நலத்திற்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று தன் மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு கடந்த பாசம் வைத்த வீரப்பனார் அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியான முத்துலட்சுமியை சொந்த ஊரான நெருப்பூருக்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி சிங்காபுரத்திலே கொண்டு வந்து விட்டு நெருப்பூருக்கு கொண்டு போய் பிரசவம் பார்த்து பிறகு 90களில் இருந்த குழந்தை முதல் குழந்தை பிறக்கிறது. பிறகு 91 மீண்டும் வீரப்பனார் படைக்கே முத்துலட்சுமி வந்து விடுகிறார். வந்ததற்கு பிறகு இங்கே சமையல் செய்வதற்கான ஆட்கள் மிக மிக குறைவாக இருந்ததால் அந்த காலகட்டங்களில் சேத்துக்குழிக்கு ஒரு திருமணத்தை செய்து விடலாம் என்று பலரும் எண்ணினார்கள். வாட்ட சாட்டமாய் மிடுக்காய் கூர்மையான பார்வையோடு அழகிய முகத்தோடு ஒருவன் கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வீரப்பனாருக்கு இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக என்றால் அது சேத்துக்குழி கோவிந்தன் மட்டும்தான். அப்பொழுதுதான் முத்துலட்சுமியினுடைய வேண்டுதலின்படி, முத்துலட்சுமி அவர்களுடைய கட்டளையின்படி வீரப்பனார் அவர்களிடத்திலே சேத்துக்குழியாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு பாப்பம்மாள் என்கிற ஒரு பெண்ணை பார்த்து சேத்துக்குழியாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பாப்பம்மாள் ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர்.
எந்த நேரத்திலும் சிரித்த முகத்துடன் சிரிப்பு கூட்டியே வாழக்கூடிய ஒரு வனத்திற்கான பைங்கிலி. அழகழகாய் நேசித்த ஒரு அற்புத மனைவியாக சேத்துக்குழியாருக்கு கிடைத்தது. எதையும் பெரிதிப்படுத்தி கொள்வதில்லை. யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் கூட உடனடியாக ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு கூனி குறுகி அழுது கொண்டிருப்பார். எவரேனும் வந்து சமரசம் செய்தால் உடனே அந்த சமரசத்திற்கு கட்டுப்பட்டு மீண்டும் சிரித்த முகத்துடன் படைக்குள் வந்து தன்னுடைய பணியை தொடர்வார். இப்படித்தான் பாப்பம்மாளுடைய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. வனத்திற்குள் நாம் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று கூட பாப்பம்மாளுக்கு தெரியாமல் போயிருக்கிறது. ஏதோ நாம் பிழைப்பு நடத்துகிறோம், தன் கணவர் வனத்திற்குள் வாழ்கிறார், அவருடன் இணைந்தே வாழ்வது தான் நமக்கு கடமை என்று பாப்பம்மாள் கருதி துணைக்கு துணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. டிஎஃப்ஓ சீனிவாசன் மரணத்தில் கூட முத்துலட்சுமி இருக்கிற போதே பாப்பம்மாளும் கூடவே இருந்தார் என்கிற செய்தியெல்லாம் இருக்கிறது. பாப்பம்மாள் அவர்கள் மிஞ்சுக்குழிப்போலி தாக்குதல் என்பது மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதல் துணை இராணுவப்படை உலங்கு வானூர்தியின் மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அனைத்து மலை முகடுகளையும் கண்காணித்து கொண்டிருந்த காலகட்டம். கெத்தேசாலிலிருந்து கிழக்குப்புறமாக அடர்ந்த வன மலைகளுக்கிடையே ஒரு நாள் மழை பெய்ததற்கு பிறகு அங்கே புகை மண்டலங்கள் தெரிந்திருக்கிறது. வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் தன்னுடைய மனைவிகளை ஓரிடத்தில் உட்கார வைத்துவிட்டு சுமார் 150 பேர் கொண்ட படையோடு ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு தன் பொருள் தேவைகளுக்காக பண தேவைகளுக்காக அங்கிருந்து வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் இன்னும் பிற தோழர்களும் வெளியில் சென்று விட்டார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்திய இந்திய துணை இராணுவப்படையும் அதிரடிப்படையும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த தாக்குதலில் அங்கே நிலைகுலைந்து போனவர்கள் நிறைய பேர், தப்பித்து ஓடியவர்கள் பல பேர். அதிலே வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பாப்பம்மாளும் கைகோர்த்து காடுகளுக்குள் கண்மண் தெரியாமல் ஓடுகிற சூழல். உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்று ஒரு காலகட்டத்தில் பாப்பாத்தி முத்துலட்சுமி இடத்திலே சொல்லுகிறார், அக்கா என்னால் ஓட முடியவில்லை, நான் நடந்தே வருகிறேன், ஏதாவது ஒரு பகுதிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு முத்துலட்சுமி கெத்தேசாலை நோக்கி அவர் பயணிக்கிற போது தான் கெத்தேசாலனுடைய கிராம மக்கள் ஒரு 6 பேர் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமியை பார்த்து காட்டி கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு முத்துலட்சுமியை தமிழ்நாடு அதிரடிப்படை கைது செய்து பண்ணாரி முகாமிலே கொண்டு போய் சிறைப்படுத்துகிறது. பாப்பம்மாள் தப்பி ஓடி கிழக்குப்புறமாக போய் பல கிலோமீட்டர் பசி அறியாது களைப்பு தெரியாமல் ஓடி செங்கப்பாடிக்குள் நுழைந்து உதவி கேட்கிற நேரத்தில் அங்கே இருந்த கர்நாடக அதிரடிப்படையினர் சேத்துக்குழியின் மனைவி வந்ததாக செய்தி அறிந்து அவரை கைது செய்வதற்காக போன அதிரடிப்படை பாப்பாத்தியை கண்டதும் புறமுதுகிலே சுட்டு நிறைமாத கர்ப்பிணியை கொன்று வீசி விடுவதாக ஆய்வுகள் சொல்லது. ஆக 2வது படை பெண்மணியாக பாப்பாத்தியும் படைக்களத்தில் தன்னை மெழுகாக உருக்கி கொண்டிருக்கிற காட்சி.